கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 26 அதிகாரம் 11வது வசனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஆச்சரியமான ஒரு உதாரணம். நாம் இதை கற்பனை செய்தால் கூட அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அருவருப்பானதை எதை சொல்ல ஞானி முயற்சி செய்கிறார்? மூடத்தனமாக இருக்கிறவர்கள் மீண்டும் மூடத்தனமாகவே இருக்க அவர்கள் ஒப்பு கொடுப்பாங்களாம் தங்களை. எவ்வளோ நாளைக்கு தான் முட்டாள்தனமாகவே நீ நடப்ப? ஒரு முறை தவறு செய்த பிறகு நீ அதை திருத்திக்க வேணாமா? மறுபடியுமா ஃபூலிஷாகவே விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்ப? பாடம் கற்றுக்கலையா? அடிபட்ட பிறகு கூட அடுத்த முறை நாம அடிபடக்கூடாது அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தா, மூடத்தனம் உள்ளவர்கள் தன் மூடத்தனத்துக்கு திரும்பி வந்துடுவாங்களாம். ஏன்னா அதோடு கூட சேர்த்து ஏதோ பல விஷயங்கள் அவங்கள அந்த பக்கமாக தள்ளிடுது. என்னது பார்ப்போம். உதாரணத்தை நம்ம கவனிக்கிறதா இருந்தால், நாயானது தான் கக்கினதை தானே தின்பதற்கு திரும்புவது போல. நாய் என்பது ஏறக்குறைய 40 முறை வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 40 முறை நல்லா கவனித்து பார்த்தா எதிர்மறையாகத்தான். நாயை ரொம்ப நல்லது, நன்றியுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படி இல்லை. நெகட்டிவான ஒரு சென்ஸில் தான் சொல்லியிருக்கு, எதிர்மறை கருத்துக்களுக்காக. ஆனால் இன்றைக்கு இந்த உலகமானது ஒரு சாரார் மனிதரை விட நாயை கொண்டாடுறாங்க. தன் வீட்டின் பிள்ளைகளுக்கான செலவை போல நாய்களுக்கு செலவு செய்கிறாங்க. அதை கவனிப்பதற்கு, பராமரிப்பதற்கு தன்னுடைய பெற்றோரை விட அதிக கவனத்தை நாய்க்கு செலுத்துகிறாங்க. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போனால் ரொம்ப வேதனையாக இருக்கும். நீதிமொழிகள் 30:24. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெற்றிகளிகளும், தன் கையினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. நீதிமொழிகளில் பல இடங்களில் இப்படி பூச்சி, பறவை, சின்ன மிருக ஜீவன்கள், அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் வருது. ஆனால் நாய் மட்டும் மனுஷனுக்கு எச்சரிக்கையும் அதிக ஜாக்கிரதை உண்டாகும்படியான உதாரணமாகத்தான் வருகிறது. 2 பேதுரு 2 அதிகாரம் 20 மற்றும் 22. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். 21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மீண்டும் பாவ வாழ்க்கைக்கு செல்லுவது, கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளே வந்தவர்கள் மீண்டும் மார்க்க பிரிவினைக்கு, மனுஷ போதனைக்கு திரும்புவது, ஜீவனுள்ள ஆவியாக இருக்கிற தேவனை தொழுது கொண்டவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு திரும்புவது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மதியினத்தை மனிதர்கள் செய்வதென்பது வழக்கம்தான். நாம் கூட பல விஷயங்களிலே உற்சாகமாக ஒன்றை தொடங்கி செய்து விட்டுவிட்டு நாம் கூட இந்த கெட்ட பழக்கம் வேண்டாம், உடம்புக்கு நல்லதில்லை, சாட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு விட்டுட்டு மீண்டும் அதை தொடருவது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாம் எந்த ஒரு பாவத்தை விட்டுவிட்டு மீண்டும் அதை செய்ய போகிறோம்? எது அநீதி என்று விட்டுவிட்டு மீண்டும் அதை செய்ய போகிறோம் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்கணும். ஏன்னா தேவன் அதை கவனிக்கிறார்.
இந்த இடத்துல நாய் தான் கக்கினதை மீண்டும் தின்னப்போவது, இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றிலே புரளப்போவது போல. ஸோ இந்த கோணத்தில் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் எவைகள் எல்லாம் சரியில்லைன்னு விட்டுட்டு மீண்டும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லது இப்படியும் யோசிக்கலாம், இதெல்லாம் நல்லதல்ல அப்படின்னு தெரிஞ்சும் கூட நாம் எவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கொள்வது, தங்கள் ஆத்துமாவை கெடுத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களால் தான். நல்லா தெரியும் அது நல்லதல்ல, அசுத்தம் என்று சொல்லி, ஆனால் அதை விரும்பி செய்கிறவர்களாக, மூடன் மீண்டும் மூடத்தனத்துக்கே திரும்பி போவது போல, விட்டதை கெட்டதென்று சொல்லி விட்டதை மீண்டும் செய்யும்படியாக ஆவலோடு போய் செய்வது மதியனந்தானே. சங்கீதம் 36:2, அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும், அவனுக்கு புரிஞ்சுதுன்னா அங்கேருந்து திரும்பி வந்துடுவான். ஆனாலும் அதில் அருவருப்பு, அது மிக மோசமானதுன்னு சொன்னால் கூட அது கேலியா பரியாசமாக அதை விட்டுடுறான், பேசி விட்டுடுறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு நான் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதை மிக முக்கியமாக நினைத்து கவனமாக நடக்கிறீங்க, செய்கிறீங்க, எது உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு கேடு என்று எதை சொன்னாலும் உணர்த்தினாலும், நீங்களே ஒரு சந்தர்ப்பத்தில் உணர்ந்தாலும் கூட பரியாசம் பண்ணிவிட்டு அதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு தங்கள் முக அழகின் மேலே கவனமாக இருக்கிறவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மேலே கவனமாக இல்லை. யோசிங்களேன், தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க, அதுக்கான பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணுறவங்க, ஆத்துமாவின் ஆரோக்கியத்தின் மேலே கவனமாக இல்லை. தங்களுடைய கல்வி, அதன் உயர்வு மேன்மையிலே கவனமாக இருக்கிறவங்க, ஆவிக்குரிய விஷயத்தில் நல்சாட்சியின் மேலே கவனமாக இல்லை. இது நம்ம யோசிக்கணுமா இல்லையா? மீண்டும் அந்த பழைய பாவம், பழைய தவறுகள், அதையே செய்து கொண்டே தொடர்ந்து போனோம்னா நம்ம தேவன் சொல்கிற எச்சரிக்கையை கவனித்து தான் ஆகணும். எரேமியா 2:19 உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்துகொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போடணும், ஆனால் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அது உங்கள் மனதுக்கு, உடலுக்கு, நல்ல சாட்சிக்கு எல்லாமே கெடுதல் தான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். தேவன் விடுறார், ஒரு நாள் விட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இன்னொரு நாள் வரும், உங்களை நியாயம் தீர்க்கும் நாளாக அது இருக்குமானால், உங்களை தண்டிக்கும் நாளாக இருக்குமானால், எச்சரிக்கையை சாதாரணமாக காதில் கேட்கும் போதே மனம் திரும்பிடணும். நாய் தான் கக்கினதை தானே தின்னப்போவது போல மீண்டும் மீண்டும் உணர்த்தப்பட்ட பிறகும் கூட அதே பாவத்தை, அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு யாருக்கோ ஒரு கடைசி எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இல்லை, இது மாதிரி நம்ம நிறைய கேட்டுனே தான் இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதமாக. கடவுள் நம்மளை ஒன்றும் தண்டிக்கவே இல்லையே, நல்லா தானே இருக்கோம், நான் செய்கிறது எனக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயம் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிற கடைசி எச்சரிப்பாக இருக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் மீது அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை தொடங்கலாம். 1 ராஜாக்கள் 21:13 அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்துக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து, ஒரு வஞ்சகமாக ஏமாற்றி மாயம் செய்து இந்த மனிதனை கொலை செய்தார்கள். 27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இந்த ராஜா ஒரு சாதாரண மனிதனோட திராட்சை தோட்டத்தை விரும்பி
அதை அபகரித்தான். அதுக்கப்புறமா யோசனை பண்ணி பார்த்து மனம் திரும்பி தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தின போது தேவன் அந்த மனிதனை ஓகே உனக்கு இப்போ தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிக்கிறார். ஆனால் அவனுடைய கடைசி காலம் அவன் நித்திரை அடைவதற்கு சாவதற்கு முன்னாலே மீண்டும் பாவம் செய்யும்படியாக தன் மனதை செலுத்தினான். சில நேரங்களில் தண்டனைக்கு பயந்து செய்ய மாட்டேயா இனிமேல் சத்தியமாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் கொஞ்சம் 2-3 நாள் ஆன பிறகு மீண்டும் அதே திருட்டு வேலையை செய்வாங்க. காவல் நிலையங்களில் அப்படி தான் சொல்கிறாங்க. சின்ன சின்ன திருடர்கள் கை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியில் போயிட்டு சில தினங்களில் மீண்டும் திருடுவார்கள், மீண்டும் அவர்கள் சிறைக்கு வருவாங்க. அப்போது இந்த ஒரு மனநிலை, இந்த ஒரு சுபாவமானது மனுஷர் எல்லாருக்கும் இயல்பாகவே இருக்குது. அந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு மீண்டும் அதை செய்ய போவது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த நாம், ஞானஸ்தானம் பெற்ற நாம், பாவங்கள் அற கழுவப்பட்ட நாம், தேவனுடைய பரிசுத்தவானும் அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் மீண்டும் பழைய பாவம் அல்லது இது தவறென்று தெரிந்தும் கூட அந்த தவறுகள் இதெல்லாம் செய்ய போகிறோமா? ஸோ நாம் மதியீனமாக எதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சுய பரிசோதனை நமக்கு தேவை. நல்லா இது கெட்டதுன்னு தெரியுது, வேண்டான்னு கூட நினைக்கிறோம், ஆனால் மறுபடியும் ஏன் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? நமக்கு இது கெடுதல் தானே. இது ரொம்ப உறுதியாக நமக்கு சொல்கிறாங்க இல்லையா? நமக்கும் ஒரு கட்டத்தில் நல்லாவே தெரியுது இது கெடுதல் தான் சொல்லிட்டு ஏன் மறுபடியும் நான் மதியீனமாக அதை செய்யணும்? பாருங்கள், ஒரு ஜெபம். சங்கீதம் 85:8 கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. பார்த்தீங்களா, மதிகேட்டுக்கு திரும்பி திரும்பி போகிறது, மீண்டும் மீண்டும் அதே தவறையே செய்து கொண்டே இருப்பது. இப்போது நம்ம என்ன மாதிரியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நாம் உருவாகிறோம்? நாம் என்ன செய்து கொள்கிறோம்? நமக்காகவே நம்முடைய முடிவு தானே, நம்முடைய கையில் தானே இருக்குது. மதியனத்தையே மறுபடியும் செய்தால் என்ன ஆகும்? மதியனத்தின் மொத்த உருவமாக மாறி மதியனத்தின் மொத்த விளைவையும் நம்முடைய வாழ்க்கையிலே அழிவும் அவமானமாக நான் அனுபவிப்போமா இல்லையா? யோவான் 5:14 அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். 38 வருஷம் வியாதியாயிருந்தவன், அற்புதமாக தேவன் அவனை சுகமாக்கினார். அவனை மீண்டும் சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ மறுபடியும் இதே மாதிரி பழைய நிலைமைக்கு போயிடாதபடிக்கு பாவம் செய்யாதே, மீண்டும் பாவம் செய்யாதேன்றார். ஆச்சரியமாக இருக்குது. இது நாம் நிறைய முறை படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. இப்போ நம்ம என்ன தியானிச்சுட்டு இருக்கோமோ, நாய் தான் கக்கினதை மீண்டும் தின்னப்போவது போல மூடன் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ஆத்தும ரட்சிப்பை இழந்து போகிற மாதிரி மறுபடியும் பாவ செயல்களுக்கு போவதா? கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த சபையில் பரிசுத்தவான்கள் நடுவில் ஒரு நல்ல சாட்சியில் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மிக நேர்த்தியாக வளருவதில்லை தெரியணும். உலகத்தாரை விட மோசமானவர்களாக நம்ம சாட்சி இருந்தால் அது எப்படி இருக்கும்? சிலுவையில் தொங்கும் ஆண்டவர் இயேசு வேதனைப்பட மாட்டாரா? ஓ, இவங்களுக்காகவா என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தி இவர்களை கழுவி சுத்தம் பண்ணேன், அதை உதறி தள்ளிட்டு இவங்க போயிட்டே இருக்காங்களே, அது உணர்வில்லாமல் இவங்க போயிட்டே இருக்காங்களே, மறுபடியும் அந்த பழைய மூடத்தனத்துக்கு திரும்பி போயிட்டே இருக்காங்களே. யோசிக்க மாட்டாரா? நீங்கள் யோசிங்க, நாம் யோசிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ நாங்கள் இந்த அவலட்சணமான ஒரு உதாரணத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறோம். மறுபடியும் மதியனத்துக்கு, மறுபடியும் பாவத்துக்கு, மறுபடியும் எங்களையே கெடுத்து கொள்ளுகிறது செயல்களுக்கு திரும்பாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும். இந்த எச்சரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. ஏதோ நாங்கள் எதை கவனமாக செய்கிறோம், எதில் கவனமற்று இருக்கிறோம் என்பதை மறுபடியும் சிந்திக்க எங்களுக்கு நீர் தருணம் தாரும், உணர்வு தாரும், உணர்வுள்ள இருதயம் தாரும். நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் நடக்கவே விரும்புகிறோம். இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாகவே கெட்டு போய் விடாமல் பரலோகத்தில் உம்மோடு வந்து வாழ எங்களை தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளிலே உணர்வடைந்த ஒவ்வொருவரும், இந்த எச்சரிக்கையை எங்களுக்காக எனக்காக என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் வாழ பலப்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.